சிங்கம் 2 படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் 6 அற்புதமான பாடல்களை வழங்கியிருக்கார். அந்த 6 பாடல்களையும் நான் எழுதியிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதத்தில் வசீகரிக்கிற அளவுக்கு வித்தியாசமாக இருக்குது. அத்தனை பேரும் பாடல்களை கேட்ட உடனே ஆடுவாங்க. அவ்வளோ அழகாக ஒரு குதூகலமான ஒரு இசையை தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஹரி சார் இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் எனக்கு வழங்கியதற்காக அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஹரி சாரினுடைய படத்தில் பாடல்கள்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும் ரசிகர்கள் கேட்க வேண்டும், ரசிகர்கள் ரசிக்க வேண்டும் என்கிற வகையில் என்கிட்ட ஒவ்வொரு வரியும் அவர் ரொம்ப அற்புதமாக கேட்டு வாங்கினார். இந்த பாடல்கள் மாபெரும் வெற்றி அடையும், படமும் மாபெரும் வெற்றி அடையும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், புகைப்பட நண்பர்களுக்கும், இணையதள நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், அத்தனை பேருக்கும் இந்த டப்புனு இவ்வளோ பெரிய மழையெல்லாம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதையும் மீறி இந்த அரங்கத்தை நிறைஞ்ச அத்தனை பேருக்கும் நன்றி. அண்ட் இப்போ நாங்களே ரியலைஸ் பண்ணுறோம், சிங்கம் 2 ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஆச்சு. பட் இதுதான் உங்கள் கூட நடக்கிற முதல் சந்திப்பாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமான சந்திப்பாக இருக்குது. ஏன்னா படத்தை முடிச்சிட்டோம், கிட்டத்தட்ட டப்பிங்கும் கிட்டத்தட்ட முடிய போகுது. படத்தோட மொத்த காட்சிகள், மொத்தமாக நாங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்ந்து பார்த்தாச்சு. அவ்வளோ திருப்தியாகவும், அவ்வளோ சந்தோஷமாகவும், அவ்வளோ மன நிறைவாகவும் இருக்கு. மறுபடியும் இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது இதுக்கப்புறமா சொன்னாலும் சொல்லுவேன், சார் சிங்கம் 3 ட்ரை பண்ணிடலாமா அப்படின்ட்டு தனியாக கூப்பிட்டு பேசலாமான்னு தோணுச்சு எனக்கு. நானும் உங்க கூட சேர்ந்து நானும் இப்போதான் அந்த ட்ரெய்லர்ஸ் பார்த்தேன். அவ்வளோ திருப்தியாக இருந்தது. நாங்கள் பண்ணதை எவ்வளோ மெருகேற்றி காமிக்க முடியும், எந்த அளவுக்கு ஒரு அது காட்சிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது சினிமாவே ஒரு பெரிய ஒரு மேஜிக் தான். அந்த மேஜிக் மறுபடியும் ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. நாங்கள் எடுத்த காட்சிகள் ஒன்று சேர்ந்து பார்க்கும்போது இவ்வளோ பிரம்மாண்டமா வந்திருக்கு. அதுக்கு இங்க ஸ்டேஜில் உட்காந்துருக்கிற அத்தனை பேரும் அதுக்காக உழைச்சிருக்காங்க. ஸ்டேஜில் இல்லாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஹரிசாரே எல்லாருமே சொல்லிட்டாரு, இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹரிசாரி சொல்லிட்டாரு. சொன்ன மாதிரி சிங்கம் 1 2010 வரும்போது இது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சிங்கம் 2 ஒரு சீக்வல் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஒரு பெரிய ஆதரவு, பெரிய அன்பு, பெரிய மதிப்பு, பெரிய மரியாதை சிங்கத்துக்காக கொடுக்கப்பட்டது. ஹிட் ஃபிலிம்ஸ் நிறைய இருக்கலாம், பட் அது இன்னொரு பாடி ஆஃப் ஒர்க்கா பார்ப்போம், அடுத்த படத்துக்கு போயிட்டு இருப்போம். பட் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு துரசிங்கத்துக்கு அதுக்கு இன்னும் கூடுதல் மைலேஜ் கிடைச்சது. காக்க என்னோட கேரியர்ல ஒரு போலீஸ் காப்பா ஆரம்பிச்சது. சிங்கம் எனக்கு எல்லா விதத்திலையும் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா அமைஞ்சது. ரசிகர்கள் மத்தியிலும் சரி, வணிக ரீதியாகவும் சரி, எல்லா விஷயத்துலையும் சிங்கம் எனக்கு ஹரிசார் மூலமா ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தாரு. அது என்னால் மறக்கவே முடியாது. சிங்கம் 2 பண்றது சாதாரண விஷயம் இல்லை. அது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் சிங்கம் பண்ணும்போது ஒரு ஃப்ரீ ரன் மாதிரி, எந்த திசையில வேணாலும் ஓடலாம், கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம், கொஞ்சம் வேகமா ஓடலாம், எங்க வேணாலும் போய் நிற்கலாம். நம்ம செட் பண்ற தூரம் தான் அது. ஸோ அது முடிஞ்சிருச்சு, ரொம்ப ஜாலியா பண்ணிட்டோம். பட் சிங்கம் 2க்கு சிங்கம் 1 ஒரு பெரிய விஸ்வரூபமா இருந்தது, பெரிய ஒரு பிரமிப்பா இருந்தது. ஸோ அதை முதல் நாங்கள் உள்ள மனசுக்குள்ள ரெடி பண்ணிட்டு, அது ரெடி, ரேஸ்க்கு ரெடியா, ரெடி, கெட் செட் 1 2 3 சொல்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு மொத்த டீமும் ஓடி இருக்கோம். அதுல சிங்கம் 1ல உழைச்ச அத்தனை பேரும் ஒரு ஃபேமிலியா, ஒரு குடும்பமா மறுபடியும் சந்தோஷமா சேர்ந்து ஆரம்பிச்சதுதான் சிங்கம் 2. ரொம்ப திருப்தியா வந்திருக்கு, ரொம்ப திருப்தியா வந்திருக்கு. ஒவ்வொருத்தரையும் நான் தேங்க் பண்ணணும். பிரியன் சார் சொன்ன மாதிரி, நாங்க ஹரி சார் மாதிரி நானும் பிரியன் சாரோட இவ்வளவு படங்கள் வேற எந்த டைரக்டர் கூடயும் எந்த கேமராமேன் கூடயும் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ அந்த ஒரு என்ன சொல்றது, அவ்வளவு ஒரு மனசுல என்ன நினைக்குது, நான் என்ன நினைக்கிறேன், ஒரு பேசாட்டையும் கூட ஒரு ரியாக்ஷன் வச்சு எனக்கு ஏதோ திருப்தியா இல்லையா, ஏதாவது மாத்தலாமா அப்படின்னு, ஏதாவது பண்ணணுமா, வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்ட்டு அவ்வளவு மனசார பேசிப்போம். வெளிப்படையா நிறைய விஷயங்கள் இந்த படத்துல அதுவே சிங்கம் 2 இன்னும் பிரமாதமா பண்றதுக்கு, இன்னும் அழகா உங்ககிட்ட சேர்க்கறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாகவும் இருந்தது. எவ்ரிபடி, தேவியே ஒரு ராக் ஸ்டார், அவர் ஒரு ஆளுநாள் அழகராஜா ஸ்டேஜ்ல போனார்னா நான் எல்லாத்தையும் காணாம போயிடுவேன். அவரும் சிங்கமோட பெரிய ஃபேன். ஸோ நான் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு கூட நான் பேசியிருக்கேன், மெசேஜ் பண்ணியிருக்கேன், நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க சிங்கத்துக்கு, பட் உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஒரு சாங்கை இப்படி ஒரு ஸ்டேஜ்ல கொடுத்து ஒரு படத்தோட ஸ்பீடுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பண்றது அது கண்டிப்பா இன்னொரு டேலண்ட்.
அண்ட் சிங்கத்துக்கு அவரோட சப்போர்ட் வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. ரீரெக்கார்டிங் முதற்கொண்டு எல்லாமே. சிங்கம் 2க்கு வந்து ரெடி வாங்க ஆடிடலாம் அப்படிங்கிற மாதிரி சாங் கம்போஸ் பண்ண முடியுதே, இந்த ஸ்டெப் எல்லாம் போட்டு இந்த ஸ்டெப் எல்லாம் போடலாம்ல, இந்த சாங் நாங்கள் இதை ஆடிட்டே வந்து நாங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்காரு. ஸோ வி தரோலி என்ஜாய்ட் ஹிஸ் கம்பெனி அகேன், டிஎஸ்பியோட கம்பெனி. எவ்ரிபடி, விவேகா சார் சொல்லலாம், எடிட்டர் விஜயன் சார் சொல்லலாம், ஜெய் சொல்லலாம், எனக்கு கூடயே எப்பவுமே இருக்கிற அசோசியேட் டைரக்டர் சார் பரத் சார் சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் உழைச்சிருக்காங்க. இப்போ நிறைய மீடியா பறந்து வேற மாதிரி இருக்கு. ஒரு சின்ன ஒரு ஹோம் பேஜ் பண்றது, ஒரு ட்விட்டர்ல அக்கௌண்ட் ஃபாலோ பண்றது, அந்த மாதிரி நிறைய சிங்கம் 2 வந்து வேற எங்கெல்லாம் போய் சேர்க்கணுமோ பெருசா வந்து பெரிய ஒரு டீம் பின்னாடி உழைச்சிருக்காங்க. ஹரி சார் சொன்ன மாதிரி ஹன்சிகா வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஆக்சுவலா நாங்களும் ஹன்சிகாவும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியது, முதல் படம், அவங்களோட தமிழ் படம் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியது. சப்போஸ் டு டூ அ ஃபிலிம் டுகெதர் ஃபர்ஸ்ட். அது அப்போ வேற காரணங்களால எங்களால் பண்ண முடியல. முதல் காட்சியை வந்து ஒரு ஹலோ சொல்லிக்க முடியல, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுக்க முடியல, ஹாயும் கூட சொல்ல முடியல. முதல் காட்சியை தூக்கிட்டு ஓடுங்க அப்படின்னாங்க. பேசிக்கவே இல்லைங்க அப்படின்னு ஓன்ட்டு ஒரு ஸ்கூல்ல வேற அந்த ஷாட் எடுத்தோம். எல்லாரும் கூச்சலுக்கு நடுவில் அந்த ஷாட் படமாக்கப்பட்டது. பட் அவங்களோட வளர்ச்சியும் வந்து ரொம்ப பிரமிப்பா இருந்தது. லாட் ஆஃப் வேரியேஷன். சும்மா வந்துட்டு அழகா உட்காந்துட்டு சிரிச்சுட்டு போற கேரக்டர் இல்லை. இன்ஃபேக்ட் படத்தோட டைமென்ஷனை வேற மாதிரி ஸ்பீட் பண்றதுக்கும் அதை நகர்த்தறதுக்கும் வந்து முக்கியமான கேரக்டர் வந்து அவங்களுக்கு ஹரி சார் கொடுத்துருக்காரு. ஸோ அதை வந்து ரொம்ப ஜாலியாக பண்ணிட்டு போனாங்க. அதுதான் எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. பிரியன் சாரும் வந்து ஹன்சிகா கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில். இது பெரிய ஜம்பாக இருக்கு, என்னங்க அஸ்திட்டு போயிடுச்சு, வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகும்னு பார்த்தேன், ஷார்ட்ஸ் ஒரு சின்ன ஷார்ட்டாக எடுப்போம்னு நினச்சேன், ஒரே ஷார்ட்ல எல்லாம் முடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ எல்லாத்தோட கான்ட்ரிபியூஷனும் வந்து இந்த படத்துக்கு இருக்கு. சந்தானமும் கூட வந்திருக்காரு. ஹரிசா சொன்ன மாதிரி டே அண்ட் நைட் பண்ணிட்டு வருவாரு. ஒரு லாங் சீனா இருக்கும், ஒரு டயலாக் ஒரு பிசுறு இல்லாம வந்து அப்படியே அடிச்சுட்டு போவாரு. ஸோ எவ்ரிபடி இஸ் சோ டேலண்டட் அண்ட் ஆடட் லாட் ஆஃப் வேல்யூ டு சிங்கம் 2. சிங்கம் 1ஓட சிங்கம் 2 நிச்சயமா இட்ஸ் பேக்ட், இட்ஸ் ரேசி, டபுள் வேல்யூ ஆடட் ஃபிலிம்னு சொல்லலாம். அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளோ திருப்தியாகவும் இருக்கு எனக்கு சிங்கம் 2 பத்தி நினைக்கும் போது. லக்ஷ்மண் வந்து அஃப்கோர்ஸ் ஃபேமிலி நண்பர். கார்த்தியும் லக்ஷ்மணும் வந்து கிட்டத்தட்ட எல்கேஜிலேயே ஒன்றா படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, திரு லேனா செட்டியார் அவர்களோட கிராண்ட்சன், பேரன். மதுரை வீரன் முதற்கொண்டு ஏகப்பட்ட படங்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் வச்சு, சிவாஜி அவர்களை வச்சு, என்டிஆர் அவர்களை வச்சு எடுத்திருக்காங்க. அவங்களோட பேரன் வந்து லக்ஷ்மண் அவர்கள். அண்ட் ஆல்சோ எம்கேடி அவர்கள் இங்கே மெட்ராஸ் வர்றதுக்கெல்லாம் ஒரு வகையில் காரணமாக இருந்தவர் லேனா செட்டியார் அவர்கள். அவரோட குடும்பத்திலிருந்து வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எவ்ரிபடி இஸ் ஆடட் லாட் ஆஃப் வேல்யூ டு சிங்கம் 2. ட்ரெய்லர் மறுபடியும் பிடிச்சதா? தேங்க்யூ. அதே திருப்தியோட அதே நம்பிக்கையோட ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி ஒன்றா பார்க்குறதுக்கு எனக்கு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் உங்களை மீட் பண்ணி. நான் படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு தடவை சந்திக்கணும்னு ட்ரை பண்ணேன். பட் அது முடியாமல் போச்சு. நான் வெளியூர்லேயே மாட்டிக்கிட்டோம் நாங்கள். அதனால் என்னென்னா சிங்கம் 1 சிங்கத்துக்கு அப்புறம் சிங்கம் 2ன்றது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது வந்து ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுத்தா பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து சிங்கம் ஃபஸ்ட் பார்ட் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து சூர்யா சார் வந்து எனக்கு வந்து இந்த படத்தை வந்து கொடுத்தாரு. அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் அண்டர் ப்ரொடக்ஷன் எண்ட்லேயே வந்து நம்ம அடுத்த ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு இதை வந்து சொன்னார். சரின்னு ஓகே பண்ணிட்டோம். ஆனால் என்ன மாதிரி படம் பண்ணுறது, ஒரு படம் விட்டு பண்ணலான்னு சொல்லி என்ன மாதிரி படம் பண்ணலான்னு அப்போ நான் டிசைட் பண்ணல. நான் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்கிரிப்ட் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போது சிங்கம் வந்து ரிலீஸ் ஆகி அதில் எண்டில் வந்து ஒரு சின்ன ஒரு எண்டு வந்து அடுத்த பார்ட்டுக்கு லீடு மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோம். அது எதனால் பண்ணதுன்னா சிங்கம் 2 அடுத்து பண்ணுன்றதுக்காக இல்லை, எப்போவுமே வந்து இன்னொரு செகண்ட் பார்ட்டுன்ற ஒரு ஸ்டோரி வந்து என்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. அது எப்போ அதை யூஸ் பண்ணலான்றது தெரியல, பட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு லீடு மாதிரி தான் சாமியில் கூட வந்து சாமியின் வேட்டை தொடரும்னு சொல்லி சும்மா ஒரு கார்டு மட்டும் போட்டிருப்பேன். அதே மாதிரி இதுலேயே விட்டுருந்தேன். அப்புறம் அப்படியே ஸ்கிரிப்ட் விஷயமா பேசிகிட்டே இருக்கும்போது இவர் சிங்கம் 2 எப்போ எப்போதும் ஆடியன்ஸ் கேட்குறாங்க, வெளியே போன மக்கள்லாம் கேட்குறாங்க, ரசிகர்கள் கேட்குறாங்கன்னு சொல்ல சிங்கம் 2ன்றது பெரிய டென்ஷனான விஷயமாச்சு. ஏன்னா அவர் வந்து காக்க ஒரு போலீஸ் ஸ்கிரிப்ட், சிங்கம் ஒரு போலீஸ் ஸ்கிரிப்டை
ஃபுல் ஒரு வெற்றியை பார்த்துருக்காரு. நானும் வந்து சாமி சிங்கம் ரெண்டுத்தையும் வந்து 3வது ஒரு போலீஸ் ஸ்கிரிப்டுங்கிறது ரொம்ப சேலஞ்ச் ஆகிடுமே. 3வது ஒரு போலீஸாக உங்களை பார்க்கணும், இன்னொரு படத்தை வந்து 3வது படமாக பார்க்கணும், 2 படத்தை கூட கம்பேர் பண்ணிடக்கூடாதுன்ற அந்த பயத்தில் அப்படியே தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் கதையை யோசிச்சுட்டே இருந்தேன். என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட் டைரக்டர்ஸ்கிட்ட எப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இன்னொரு கதை பண்ணிட்டு இருக்கும்போது சிங்கம் 2 எப்படி ட்ராவல் பண்ணலாம், அது எப்படி முடிக்கலாம் அப்படின்னு ஒரு அவுட்லைன் ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு ஸ்டேஜில் வந்து அது வந்து கரெக்டாக இது வருன்ற நம்பிக்கை வந்துச்சு. அந்த அவுட்லைன் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து அந்த 2 போலீஸ் ஸ்கிரிப்ட் 2 காக்க 3த்துலேருந்து இது வேற ஒரு சிங்கமாக இருக்கும், வேற ஒரு போலீஸ் கதையாக இருக்கும்னு முடிவு வந்தோடனே ஒரு நாள் நான் சொன்னேன், ஜி நம்ம வந்து சிங்கம் 2 பண்ணிடலாம், நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு. ஓகே ப்ரொசீட்னு சொன்னார். அதுலேருந்து யோசித்து கதையை வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ண ஆரம்பித்தோம். சத்தியம் பண்ணி சொல்ல இது வரைக்கும் எந்த படத்துக்கு இவ்வளோ வந்து ஸ்க்ரீன் பிளேக்காக நான் கஷ்டப்பட்டதே கிடையாது. நான் மட்டும் இல்லை, அசிஸ்டன்ட் டைரக்டர், என்னுடைய டீம் எல்லாருமே. ஏன்னா இந்த எல்லாருமே வந்து சிங்கத்து கூட தான் அதை வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அந்த பயத்தில் நாங்கள் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் ஷூட்டிங் போகிறது இப்போ படம் பார்த்த அப்புறம் இல்லை, ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே ஸ்க்ரீன் பிளே ஃபைனலைஸ் பண்ணி டைலாக் எழுதிட்டேன். அப்போவே எனக்கு தெரிஞ்சது நிச்சயமாக இது வந்து சிங்கம் 2ன்னா இது வந்து யாருமே வந்து நாளைக்கு பார்த்துட்டு சிங்கம் 1 வெற்றி அடைஞ்சது அதுக்காக இவங்க எடுக்கல, சிங்கம் 2ன்னு ஒரு கதை இருந்திருக்கு, அதை வந்து நம்பி தைரியமாக எடுத்திருக்காங்க, அந்த கண்டினியூஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லாத அளவுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே அப்பவே வந்துருச்சு. அதனால ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ தைரியமாகவும் சந்தோஷமாகவும் நம்பிக்கையோடவும் நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம். அதனால தான் எங்கள் ப்ரொடியூசரை வந்து நிறைய செலவு பண்ண வச்சேன். நான் நாடாக போய் இது வரைக்கும் நான் என்னோட படத்தில் வந்து ஒரு பாடலுக்காக வந்து வெளிநாடு போயிருப்பேன். இதில் வந்து லொக்கேஷன் பார்க்குறதுக்கு 2 கண்ட்ரி 3 கண்ட்ரி போயிருக்கேன் நான். அந்த மாதிரி எல்லாம் பார்த்து சவுத் ஆப்பிரிக்காலேருந்து மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு கப்பல் வேணுன்றதுக்காகவே நான் வந்து சிங்கப்பூருக்கு தனியாக போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த மாதிரி இது எதுக்காக சொல்கிறேன்னா அவங்க நம்பிக்கையோடு அவங்கள செலவு பண்ண வச்சேன். நான் ப்ரொடியூசர் டைரக்டராகவே இருக்கணும்னு நினைக்கிறவன், செலவு பண்ணக்கூடாது, நிறையா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் இந்த படத்தில் வந்து நீங்கள் தைரியமாக செலவு பண்ணுங்கன்னு அப்படி சொல்லலை. ஆனால் அதை மனசில் வச்சுட்டு இந்த அங்கே தான் பண்ணணும் இங்கே தான் பண்ணணும்னு சொல்லி பண்ண ஒரு வார்த்தை கூட அவங்க என்னை வந்து தடுக்கவே இல்லை. நல்லா வரணுன்றதுல வந்து அவரும் சரி சூர்யா சாரும் சரி நல்லா வரணும், டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் இவ்வளோ நாள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணதும் கிடையாது. 6 மந்த்ஸில் ரிலீஸ் ஆகிடும். இது கிட்டத்தட்ட 8 மாதம் ஆகிடுச்சு. 8 மாதம் கழிச்சு இப்போ இந்த மாதம் ரிலீஸ் பண்ணுற பொசிஷனுக்கு வந்திருக்கோம். இதுக்கு காரணமாக வந்து படம் வந்து நல்லா வரணுன்றதுக்காக நிறையா நாள் ஷூட் பண்ணோம், நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்காக. இந்த படம் வந்து கடவுள் புண்ணியத்தில் வந்து இப்போ வந்து பார்க்கும்போது நல்லா வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு சொல்லணும். சிங்கத்துக்காக நீங்கள் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. ஒவ்வொருத்தரையும் மனசில் வச்சுட்டு வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவோம், டைலாக் எழுதுவோம். டைலாக்கோட ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது இந்த ஆடியன்ஸ் அந்த ஆடியன்ஸ் அவங்க எப்படி இருப்பாங்க, பெரியவங்களுக்கு என்ன இருக்குது, குழந்தைங்களுக்கு என்ன இருக்குன்னு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த படத்தில் வந்து ப்ரெஸ்ன்றவங்கள மைண்டில் வச்சுட்டு எழுதினேன். ஏன்னா எனக்கு வந்து சிங்கம் வந்து ஒரு கமர்ஷியலாக வெற்றி அடைஞ்சாலும் அதை வந்து நிறைய பேர் நல்லா பாராட்டி இருந்தீங்க. அந்த கமர்ஷியல் படத்தை கூட இது வந்து கொஞ்சம் நியாயமாக இருக்குது, இதில் வந்து கமர்ஷியலில் கூட ஒரு யதார்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் பாராட்டியிருந்தீங்க. அந்த பாராட்டை நம்ம மறுபடியும் வாங்கிடணும் எப்படியாதுன்றதுக்காக என்ன கமர்ஷியல் சீனாக இருந்தாலும் எண்டில் அது வந்து ஒரு யதார்த்தத்தோட பின்னணியில் நடக்கிற ஒரு ஆக்ஷனாக இருக்கும், இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் அந்த அந்த யதார்த்தத்தை உள்ள நுழைச்சிருக்கு. அது உங்களை மனசில் வச்சுட்டு நான் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பாராட்டுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இது இல்லாமல் என்னோட படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி படித்தேன். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டைரக்டர், ஹீரோயின் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே மொத்தமாக வந்து சீக்வல் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு படத்தில் ஒரு புக்கில் படித்தேன் நான். அதே எனக்கே இதாக இருந்துச்சு. அது உண்மை. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்து பிரகாஷ் ராஜ் சார் கேரக்டர் தவிர அத்தனை பேரும் எல்லாம், ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அந்த படத்தில் எண்ட் ஆகிடுச்சு. அதனால் மற்ற அத்தனை பேரும் கடவுள் புண்ணியத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் சௌக்கியமாக நல்லா இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஆரோக்கியமாக வந்து இந்த படத்தில் வந்து 3 வருஷம் ஆனாலும் வந்து அந்த கேரக்டர்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த ஸ்டோரியும் அதே மாதிரி அமைஞ்சது. எல்லாரும் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இதில் புதுசாக வந்து அன்சிகா வந்திருக்கிறாங்க, அன்சிகா அண்ட் சந்தானம். அன்சிகாவை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் இவ்வளோ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் வந்து எடிட்டிங் டேபிளில் பார்த்தாச்சுன்னா எடிட்டர்ஸ் வந்து என்ன இப்படி இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல இந்த ரியாக்ஷனை கட் பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சந்தானம் வந்து ஃபுல்லாக கலக்கியிருக்காரு. எனக்கு வந்து எப்போதுமே காமெடி வந்து ஒரு பார்ட்டாகவே இருக்கும். சந்தானத்துக்கு வந்து நிறைய படங்கள்லாம் அவர் பண்ணுறாரு, நல்லா அவருக்கு எல்லாமே சீனுக்குள்ளேயே போயிட்டுருப்பார். நான் இந்த படத்தில் அவருக்கு தனியாக ஒரு 6-7 சீனு பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு கேரக்டராக உள்ளவே சூர்யா சார் கூட வந்தாலும் தனி சீனாக வந்து அவரை வந்து நான் பண்ணியிருக்கிறேன். அது வந்து ஒவ்வொரு சீனும் நல்லா வந்திருக்கு. நிச்சயமாக அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். என்னோட படத்தில் 30 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. 30 பேரே தனியாக என்னால் சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க.
இது எல்லாமே இன்னைக்கு வந்து மியூசிக் லான்ச் பண்ண போகிறோம். தேவ்ஸ்ரீ பிரசாத், நான் 4வது படம் பண்ணுறவர் கூட. இந்த 4வது படம் வந்து அதாவது எவ்வளோ இப்போ 1.5 வருஷமா அவரை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். நான் அவ்வளோ எனக்கு டைம் பாஸுக்கு அவர் தான்ன்ற லெவலுக்கு உட்காந்து டியூன்னா டியூன் அவ்வளோ டியூன் போட்டிருக்காரு. ஏன் அவ்வளோ டியூன் போட்டாருன்னா எல்லாமே நல்ல டியூன் தான், இதோட பெட்ரு. டைம் இருந்துச்சு, அந்த டைமை யூஸ் பண்ணி இன்னொன்று ட்ரை பண்ணலாம். ஒரே டியூனுக்கு வந்து 2-3 பேக்கிங் பண்ணி இந்த மாதிரி இவர் எல்லா ஊரையும் பார்த்துட்டாரு. என் கூட எல்லா ஷூட்டிங்கும் வந்திருக்கிறாரு. இவர் எல்லா ஊர்ல வந்து மூணாறுல ஷூட்டிங் நடந்து அங்கே உட்காந்துட்டு இருப்பாரு, குற்றாலத்தில் ஷூட்டிங் நடந்தால் அங்கே உட்காந்துட்டு இருப்பாரு, கேரளாவில் உட்காந்துட்டு இருப்பாரு, இல்லை கப்பலில் ஷூட்டிங் எடுத்தால் கப்பலுக்குள்ளே இருப்பார். அங்கே உட்காந்து எழுதிட்டே இருப்பார். ஏன்னா நம்ம போகிற படத்துக்கு சாயல் வந்துடக்கூடாது. போன படம் மாதிரி தான் கமர்ஷியலாக இருக்கணும். ஓங்கி அடித்தா 1.5 டன் தான், இது பாஞ்சி அடித்தா 10 டன் மாதிரி இருக்கணுன்றது முடிவு. ஆனால் அதுவே வேற மாதிரி ஏதாவது வந்துட்டா பெட்டராக இருக்குமேன்னு சொல்லி தேடி அலைஞ்சோம். எல்லாரும் பற்றி சொல்லிட்டு வைக்கிறேன். இன்னொரு விஷயம் ஜியை பற்றி சொல்லணும். அதாவது இந்த படத்தில் அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிக்கலாம், இந்த படத்தில் இப்போ இவர் இருக்கிற தோற்றத்தை மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40% பெருசாக இருந்தார். ஒரு 20 நாளுக்குள்ள அடுத்த படத்துக்கு கௌதம் சார் படத்துக்கு தயாராகிட்டாரு. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, இந்த ஹார்ட் ஒர்க்கு தான் படத்தில் ஃபுல்லாக போட்டிருக்காரு. அது ஃபுல்லாகவே படத்தில் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஆதரவு இருக்கும். ரொம்ப நன்றி, வணக்கம். கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹரி சாருக்கும் சூர்யா சாருக்கும் எல்லாருக்கும் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஏன்னா சிங்கம் வந்து இப்போ அது சிங்கம் ஒன் சொல்கிறோம், ஆக்சுவலாக அது சிங்கம் தான். சிங்கம் வந்து எனக்கு தமிழில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்தது. ஸோ அதுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். சிங்கம் 2 வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம் நான் சொல்லுவேன். ஏன்னா சீக்வல்ஸ் வந்து நீங்கள் ஜெனரலாக பார்த்துருப்பீங்க, ஒரு பிராண்ட் எடுத்து ஒரு சீக்வல் வரும். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஹரி சார் எனக்கு கதை சொல்லணும்னு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். அந்த சர்ப்ரைஸ் ஆனது உங்களுக்கு படம் பார்த்தா தெரியும். ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் when a sequel is being made in such a way. ஸோ இது ஹரி சார் வந்து சிச்சுவேஷன் சொன்னப்போவே அவருக்கு மியூசிக் நல்ல டேஸ்ட் மியூசிக்கில். ஸோ ஒரு சிச்சுவேஷனுக்கும் வந்து அவ்வளோ லாஜிக்கலாக இருக்கும் படத்தில். ஸோ இட் ஆல்வேஸ் அலோஸ் மீ டு டூ வெரி சென்சிபிள் மியூசிக். ஸோ தட் வே இந்த படத்தில் நல்லா அமைஞ்சிருக்கு. அண்ட் 6 பாடலுமே விவேகா சார் சூப்பராக எழுதியிருக்காரு. எல்லா சிங்கர்ஸும் நல்லா பாடியிருக்காங்க. நிறைய வெரைட்டி ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ஆக்சுவலாக ஒரு ஸ்பெஷலாக சொல்லணும்னா இந்த ஆல்பம் வந்து லிரிக்கலாக ரொம்ப சுப்பீரியராக இருக்கும். அண்ட் அதுக்கு நான் விவேகா சாருக்கும் நன்றி சொல்லணும். அதே போல் ஹரி சார் வந்து ஒரு வரையும் வந்து அப்படி செலக்ட் பண்ணுவார். ஸோ ஈஸியாக வந்து லிரிக் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். ஸோ இட் டுக் a long time to get to that quality. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் சார். மற்றபடி சொல்லலாம், பாட்டை பற்றி நீங்கள் தான் கேட்டுட்டு ஈவினிங் எப்படி இருக்குன்னு சொல்றோம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லுன்னா, சூர்யா சாரோட டான்ஸஸ் வந்து இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா சாங்ஸ் நான் பார்த்துருக்கேன், படம் பார்த்துருக்கேனால. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் லக்ஷ்மண் சார் for Prince Pictures, and they've been of very big support. And thanks to the entire crew. இந்த படத்தில் உள்ள அட்ராக்ஷன் வந்து ஹன்சிகா அண்ட் அனுஷ்கா ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ 2 பேரும் கலக்கிருக்காங்க, எல்லாருமே கலக்கிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்தில். ஹரி சார் வந்து எப்படிதான் மேனேஜ் பண்ணி எடுத்தாரு, நானே நிறைய வாட்டி சார் எப்படி சார் இவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு மேனேஜ் பண்ணி எடுத்தீங்கன்னு. அண்ட் எடுத்த ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் நிறைய கண்ட்ரிஸ் எடுத்திருக்கீங்களே, நிறைய கண்ட்ரி எடுத்திருக்காங்க. அண்ட் பிரியன் சார் இஸ் ராக். ஸோ ஐ திங்க் திஸ் ஃபிலிம் இஸ் ரியலி கோன் பி a big success. And thanks to everybody and all the best to everybody. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது சூர்யா சாருக்கும் டைரக்டருக்கும். சூர்யா சாரோட வேலை செய்கிற 4வது படம் எனக்கு இது. நான் எந்த படத்துலையும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் கடுமையாக வேலை பார்த்த படம் இது. ப்ரொடியூசர் சைடு சொல்ல போனால் எனக்கு வந்து எல்லா வகையிலும், அதாவது ஆல் த நியூ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது எப்படின்னா ஹெலிகாப்டராக இருக்கட்டும், ஃபஸ்ட் டைம் நான் வந்து சாப்பர் ஷூட் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் டைம் வந்து காடகாப்டர் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த வகையிலையும் வந்து என் மனசை என்ன நினச்சனோ அதை செய்கிறது எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணது வந்து ப்ரொடியூசராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும். படத்தில் ஒரு அசைவும் டைரக்டரோட எண்ணங்கள் தான் அது. ஸோ மிக கடுமையாக உழைச்சிருக்கோம், மிக நல்லா வந்திருக்கு. சிங்கத்தை விட 2 மடங்கு அதிகமாக பேசப்படக்கூடிய படமாக இருக்கும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கங்கள். சிங்கம் 2 படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த படத்தில் மொத்தம் 6 பாடல்களையும் நான் எழுதியிருக்கேன். அதுக்கு வந்து ஹரி சாருக்கு, தேவிஸ்ரீ பிரசாத் சாருக்கு மிகுந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சொல்லக்கூடாதுன்னு ஹரி சார் சொல்லியிருந்தாரு. காரணம் என்னன்னா, நான் உங்களுக்கு பாட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கொடுக்கலைங்க, நீங்க எழுதுனது உங்களை என்னை கொடுக்க தூண்டியது என்று அவர் சொன்னாரு. அந்த பேருள்ளத்திற்கும் எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான கலவையான பாடல்கள் அமைஞ்சிருக்கு. அவங்க கேட்டாங்க, இப்போ வந்து காதல் வந்தாலே பாடல்ல வந்து இட்லியை விட்டு சட்டினியை தின்னு அப்படின்னு.
ஏன்னா அது மாதிரியான வரிகளை தேர்ந்தெடுத்தது ஹரி சார் தான். ஏன்னா ஒவ்வொரு பாடலிலேயும் ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் வந்து பக்கத்துல இருந்து தேர்ந்தெடுத்தார் என்று சொல்ல வேண்டும். அந்த வகையில் இந்த பாடல்கள்லாம் இவ்வளவு சிறப்பாக இன்றைக்கு வந்திருக்கிறது என்றால் ஹரி சார், அப்புறம் தேவி ஸ்ரீ பிரசாத் சார் இவர்களுடைய கடுமையான உழைப்பு, அவருடைய அந்த வந்து ஒரு காந்த தன்மை உள்ள அந்த இசை, இவைதான் காரணம் என்று சொல்ல வேண்டும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா 6 பாடல்கள். அதுல ஓப்பனிங் சாங் சூர்யா சார் நிச்சயமா அந்த பாடல்ல பாக்குறப்ப எனக்கே ரொம்ப பெருமையா இருந்தது. அந்த ஒரு கர்ஜனையோட, ஒரு சிங்கம்னா எப்படி இருக்கும், ஒரு போலீஸ்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அவருடைய முகத்திலேயும் அவருடைய நடிப்பிலேயும் அவருடைய அந்த நடத்தலிலேயும் அவ்வளவு அற்புதமாக இருந்தது. அந்த பாடல் நிச்சயமா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதே போல பாத்தீங்கன்னா கண்ணுக்குள்ள கண்ணை வச்சு பாடல், அப்புறம் சிங்கம் டான்ஸ் என்கிற ஒரு பப் சாங், சண்டே மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே 8ஆம் நாளாய் வேண்டும் வீக்லி ஒரு வேலண்டைன்ஸ் டே, ரொம்ப அற்புதமான ஒரு பப் சாங். அப்படி எல்லா பாடலுமே ரொம்ப சிறப்பா இந்த படத்துல வந்து அமைஞ்சிருக்கு. இந்த அற்புதமான கூட்டணிக்கு ஹரி சாருக்கும் தேவி ஸ்ரீ பிரசாத் சாருக்கும் சூர்யா சாருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. How did I manage that? The credit goes to the director. He's a brilliant director, and I'm very, very happy to be part of Singham 2. I'm the new addition, and I'm very happy to be part of this film because I've learned a lot, and I just wish the entire team all the very best. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லக்ஷ்மண். பிரின்ஸ் பிக்சர்ஸ் சார்பில் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி மற்றும் இணையதள நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் இருந்திருக்கிற பெரியவர்களுக்கும் வணக்கம். பிரின்ஸ் பிக்சர்ஸுடைய முதல் தயாரிப்பு சிங்கம் 2. சிங்கம் எந்த அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான வெற்றின்னு எல்லாருக்கும் தெரியும். அதோடைய சக்ஸஸை கொண்டாடுற வகையில் சிங்கம் 2 ஆரம்பிக்கப்பட்டு நல்ல வகையில் முடிஞ்சிருக்கு. இந்த விழா வந்து சிங்கம் கர்ஜிக்க ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்கிற ஒரு விழாவாகவும் அதோடைய சந்திப்பு கூட்டமாகவும் தான் இதுக்கு நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதுக்கு முதல் காரணம் வந்து மிஸ்டர் சூர்யா சாரும் இயக்குனர் ஹரி சாரும் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய படம் பிரின்ஸ் பிக்சர்ஸில் முதல் படமாக வெளியே வர்றதில். ஸோ ஆல் த கிரெடிட் கோஸ் டு தி ஹீரோ அண்ட் தி டிரெக்டர். நிறைய பேசுவாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நான் பதில் சொல்கிறேன். தேங்க்யூ. நாங்க சிங்கம், போலீஸ், வேட்டை அதுன்னு பேசிட்டு இருக்கோம். எங்க வந்து லேண்ட் ஆகுது பாருங்க அம்பு. வேட்டை வந்து வேற ஆளுங்க, பட் எங்க இப்படி மாட்டி விடுறீங்க. இது சிங்கம் வந்து நேர்மையா இருந்துங்க. அது ஒரு குதிரை மாதிரி கொஞ்சம் கருவெல்லாம் போட்டு கண்ணு வந்து ஒரு பக்கம் தான் பார்க்கும். பட் இருந்தாலும் வேற மற்ற பல விஷயங்கள், பல கதைகள், கிளை கதைகள் வந்து படத்துல இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி 2 அம்பு விட்டு அப்படியெல்லாம் நடக்கல. படத்துல வேற ஒரு விஷயம் நடக்கும் பாருங்க, சுவாரஸ்யமா இருக்கும். ஆமா, அவர் பேசி முடிக்க வரைக்கும் நான் வேற அமைதியா இருக்க வேண்டியதா இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கோப் இருக்கு, ஒவ்வொருத்தரும் தட்டிட்டு போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தது. அவர் சொல்லும் போது எனக்கே சிரிப்பு வந்தது, பட் அது தப்பா தெரியல. அவர் சொன்னது வந்து நானே ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி தான் ஆடியன்ஸும் ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவரும் படம் ஃபுல்லா கலாச்சிருக்கிறாரு. நானும் சந்தன மருளும் நான் ஒரு படம் பண்ணியிருக்கோம், பட் இந்த லென்த் இந்த மாதிரியான காட்சி அமைப்புகளோட பண்ணதில்லை. கிட்டத்தட்ட எனக்கு மறுபடியும் ஒரு முதல் படம் மாதிரி சந்தான மருளோட டோட்டலி என்ஜாய் த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியா இடைவேளை நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 28 படங்களுக்கு மேல ஆச்சு. 3 படம் தான் பண்ணியிருக்கேன். வரிசையா விட்டு பண்ணேன்ட்டு சொல்ல முடியாது. அதுக்கான காரணங்களும் இருந்தது, அதுக்கான காட்சி அமைப்புகளும் வந்து வேறுபடுத்தமா இருந்தது, சேலஞ்சிங்கா இருந்தது. சிங்கம் 1 சிங்கம் 2ல வந்து எனக்கு கிடைச்சிருக்கிற டைமென்ஷன்ஸ் வந்து இன்னும் பெருசாகவும் இன்னும் கொஞ்சம் உள்ள உட்காந்து வேலை செய்யற மாதிரியான விஷயங்களும் வந்து ஹரி சார் ஏற்படுத்தி கொடுத்திருந்தாரு. சிங்கம் 1ல வந்து வெறும் ஃபுட்பால் ஆடிட்டு கிராமத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கும். அதுக்கப்புறமா எதிர்பார்க்காம வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்கும். வந்த பிரகாஷ் ராஜ் சார்னு ஒருத்தர் இருப்பாரு. ஒருத்தருக்கும் நடக்கிற ஒரு டெக் ஆஃப் வார், ஒரு சண்டை அப்படி மாதிரி போகும். இங்க வந்து அப்படி இல்லை. சிங்கம் 2ல வந்து ஆரம்பிக்கும் போதே ஒரு பொறுப்போட, ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு வேலை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வர சேலஞ்சஸும் வந்து ப்ரெஷர்ஸ், இழப்புகள், அதுக்கப்புறமா வர ஒரு சண்டை, ஒரு போராட்டம் எல்லாமே வந்து ஒரு 2-3 மடங்கு அதிகமா இருந்தது. ஸோ காக்க அன்பு செல்வனுக்கும் சிங்கம் 1ஓட ஃபர்ஸ்ட் கேரக்டருக்கும் இதுக்கும் நிறைய ஒரு ஜம்ப் இருந்தது. வேறுபாடுகள் ஐ திங்க் நிறையவே கிடைச்சிது. ஸோ ஒரே விஷயங்கள் பண்றது வந்து எனக்கும் வரல, கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கும் அது தோணாதுன்னு நம்பிக்கிறேன். நீங்க சொல்லுங்க சார், நீங்க எல்லாம் சேர்ந்து சொன்னாதான். இப்படிதான் ஆரம்பிச்சு விட்டீங்க சிங்கம் 2. நீங்க எல்லாருமே கேட்ட கேள்விகள், உங்களோட ஆவல், உங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே தான் எங்களை சிந்திக்க வச்சது. அப்படி ஏதாவது வந்ததுன்னா சொல்லுங்க, நான் ரெடி. ஹரி சார் ஆமாங்க, பண்றாங்கல்ல, பண்ணலாம்ல, கொஞ்சம் சொல்லுங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்து சொல்லுங்க.
இல்லையா ஒரு பொறுப்புல இருக்கும்போது அடுத்த ஸ்டேஜ் போறோம் இல்லையா, ஒரு எஸ்பி அதுக்கப்புறமா வந்து ஒரு ஐஜி ஒரு டிஎஸ்பி மாதிரி வேற ப்ரொமோஷன் போகும்போது அதுக்கான சேலஞ்சஸும் அங்க அது சுத்தி நடக்கிற நிகழ்வுகளும் வேற. இங்க இருக்கிற வில்லன்ஸ் அஃப்கோர்ஸ் ஒரு 4 வில்லன் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல தூத்துக்குடி பக்கமா இருக்கிற அந்த மாதிரியான ஒரு சூழலும் இருக்கு, அந்த மாதிரியான இருக்கிற ஒரு சின்ன ஒரு போராட்டங்களும் இருக்கு. இதுல அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா வந்து ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் அவர் கூட வந்து ஒரு சின்ன ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. அந்த கான்ஃபிளிக்டை எப்படி ஹேண்டில் பண்றாரு? அவரோட கேடயம் ஒரே கேடயம் வந்து யூனிஃபார்மும் போலீஸ் துறையில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் வந்து அவரோட வெப்பன், அவரோட ஆயுதம். ஸோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் பண்றாரு? அவருக்கும் இன்டர்நேஷனல் கிரிமினலுக்கும் இருக்கிற கான்ஃபிளிக்டே வந்து இவரை ஒரு இந்தியன் போலீஸா மாத்துது. ஹி இஸ் ரெப்ரசென்டிங் இந்தியன் போலீஸ். ஸோ அவருக்கும் அந்த டான் ஒரு மாஃபியாவுக்கும் நடக்கிற விஷயம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த துரசிங்கத்தை கூட்டிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். அதான் சொல்றேன் இல்லையா, நான் கொஞ்சம் ஸ்டோரியோட சைஸ் பெருசு. ஒரு படத்தோட நம்பர் ஆஃப் டேஸ்ன்றது வந்து கதையோட சைஸை பொறுத்து தான். இது வந்து சிங்கத்துல இருந்து சிங்கம் 2ங்கிறது வந்து ஒரு பெரிய நிறைய வித்தியாசம் இருக்கணும்னு கதை யோசிக்கும் போது பெருசாயிடுச்சு. ஒரு இன்டர்நேஷனல் ஃபில்மா ஸ்டோரியா மாறிடுச்சு. அப்போ அங்க போறது வர்றது அதுக்காக நம்ம வெயிட் பண்றதுன்னு சொல்லி நிறைய உங்களுக்கு நான் சொன்ன இந்தியன் போலீஸ்ன்னு சொல்லி இப்போ நம்ம ஊர்ல வந்து நம்ம வந்து தமிழ்நாடு போலீஸ், ஆந்திரா போலீஸ், கர்நாடகா போலீஸ்ன்னு சொல்லி நம்ம பிரிச்சு பேசிக்கலாம். ஆனா வெளிநாட்டுல இருந்து பாக்குற அத்தனை பேரும் நம்மளை வந்து எல்லா போலீஸையும் இந்தியன் போலீஸா தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த துரசிங்கம் கேரக்டரை இந்தியன் போலீஸா காட்டும்போது, வெளிநாட்டு பாயிண்ட் ஆஃப் வியூல இந்தியாவை காட்டும்போது கதை பெருசாயிடுச்சு. கதை பெருசாகும் போது நாட்கள் அதிகமாயிடுச்சு, செலவு அதிகமாயிடுச்சு. இது எல்லாமே பிளான் பண்ணது தான். பிளான் பண்ணது நம்பர் ஆஃப் டேஸ்ல இருந்து எல்லா விஷயங்களும் நாங்கள் பிளான் பண்ணி பண்ணது தான். இதுல நிறைய இன்டர்நேஷனல் பிரச்சனையை நாங்கள் எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து டீல் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது ஒரு இந்தியன் போலீஸா நம்ம எப்படி அதை வந்து இந்தியன் போலீஸ்னா கிரேட்டரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதை வந்து அந்த விஷயத்தை டீல் பண்ணியிருக்கோம். பாருங்களேன், சவுத் ஆப்பிரிக்காவில் ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு, கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். மலேசியாவில் பண்ணியிருக்கோம். அப்புறம் சாங் வந்து எல்லாமே இந்தியாவில் தான் பண்ணோம். அது எப்பவுமே எல்லா படத்துக்கும் வந்து சாங்காக தான் நான் வெளிநாடு போவேன். இதில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லைன்னா பண்ண வேண்டியது இல்லை. அது கேட்டாங்க என்ன, ஆனால் எனக்கு அதுக்குரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அடுத்த படத்துக்கு நான் போயிட்டேன். இல்லை எனக்கு அடுத்து நான் கார்த்திக் கூட ஒரு படம் கமிட் பண்ணியிருக்கேன். அடுத்து அதுக்கு போகணும். அதனால இந்த வேலை முடிஞ்சவொடனே அதுக்கு ஓடிட்டு வரேன். டபுள் பவரோட வருவார்னு நினைக்கிறேன். அது இருக்கு, வெறி இருக்கு, ஃபுல்லாக கதையில் இருக்குது. அது சீனா கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ டபுள் எனர்ஜி இருக்கு. கண்டிப்பாக பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன கேட்குற கேள்விக்கு கண்டிப்பாக விட இருக்கு. படத்தில் வந்து லாஜிக்னு நான் சொன்னல, அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லாமே ஒன்றும் அதில் எந்த பிரச்சனையும் வராது. கரெக்டாக பண்ணியிருக்கோம். அந்த ஸ்க்ரீன் பிளே பிரச்சனை தான் சர்வதேச பிரச்சனை நடக்கிறது வந்து சவுத் இந்தியா டு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அந்த பிரச்சனை டிராவல் ஆகுது. ஸோ அதை வந்து எவ்வளோ ப்ராப்பராக கரெக்டாக அவர் அங்கே போகணுமோ, அந்த முறைப்படி என்னென்ன நடக்கணுமோ எல்லாமே படத்தில் இருக்கு. அது நல்லது தானே. முதல்ல ஓவரா சொல்லாம உள்ள போயிட்டு சந்தோஷப்பட்ட திருப்திப்பட நல்லது தானே சார். நிச்சயமா சார், எவ்வளவு சொல்ல முடியுமோ எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருக்கேன். கதையை சொல்லிட்டு அப்புறம் சுவாரஸ்யம் இருக்காது. வேற என்ன ஏதாவது சொல்லுங்க. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறது, இவ்வளவு நேரம் சொல்றது படத்தை பத்தி தானே. இது திருப்பி மாதிரி இருக்காது. பிஸியா இருக்க ப்ரொடியூசர் இப்படிதான் கேட்பாங்க. கதை 4 லைன்ல சொல்லுங்க கதையை முதல்ல செட்டாக தான் பார்க்கலாம். அப்புறமா நம்ம வந்து பிஸியா இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன். இல்ல இது வந்து ஒரு இந்தியன் சர்வதேச பிரச்சனை. இது வந்து தூத்துக்குடியில இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர், அதை வந்து அந்த பிரச்சனை அவருக்கு எப்படி வருது, அதை வந்து அவர் எப்படி கையில் எடுத்துக்கிட்டு இதை எப்படியா அடிச்சு நொறுக்கணும்னாரு சொல்லி எப்படி கிளம்புறாரு, எப்படி அடிக்கிறாரு, எப்படி உடைக்கிறாரு, இழுத்துட்டு வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. இந்தியன் போலீஸ் யாரையும் காட்டுறாரு, அடிக்கிறாரு, டேபிள உடைக்கிறாரு, வண்டி உடைக்கிறாரு, இருக்கிற சூம பால் இதெல்லாம் அடிச்சு நொறுக்கிறாரு. இது 4 கதை சுருக்க முடிஞ்சு போற. இல்ல நீங்க இப்ப கதை சொன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். நீங்க இன்டர்வியூனா நான் உட்காந்து கதை சொன்னா என்ன சொல்லுவேன். அவரு டைரக்டர், ப்ரொடியூசர் பேர் எல்லாரும் அடிச்சிட்டாரு படத்துல. புரியுதா? போற வரலாம் அடிச்சிருக்காரு படத்துல. அவ்வளவு எனர்ஜி, அவ்வளவு படம். தினமும் டப் பண்ணும் போதெல்லாம் கேட்கறது, எனக்கு இவ்வளவு கோபப்படுற உரிமை இருக்கா, இவ்வளவு கோபப்படலாமா அப்படின்ட்டு கேட்டு போயிட்டு இருக்கேன். I think yeah, we have somewhere come to what you asked. நான் இப்பதான் 2 வச்சு ட்ரை பண்ணிருக்கிறேன். அதுக்கே அள்ளி விட்டு போய் இங்க பேலன்ஸ் ஆயிடக்கூடாது, அங்க பேலன்ஸ் ஆயிடக்கூடாது. இவங்களுக்கு 2 சாங், அவங்களுக்கு 1 சாங். இதே நான் பஞ்சாயத்து வந்துருமான்னு சொல்லி பயந்து கடைசியில வந்து கேரக்டர்ல கூட 2 பேரும் கரெக்டா நிறுத்திட்டேன்ற திருப்தியில இருக்கேன். 2 ஹீரோ வச்சு நான் பண்ணி கதை பண்ணி இதுக்கு நிறைய டைம் ஆகுங்க.
we really can't plan something like that. It's up to them. They have approached, they are interested, but it's up to them to take this script or maybe make this as a third part. I believe there's another script also which is ready, which they might go on floor. When they watch this film, this might be the third part. I'm sure they will be impressed with what we have done here. Why not? Singham is registered and it's a brand. எல்லாருக்குமே வந்து சிங்கமா தான் தெரியும், துரசிங்கமா தான் தெரியும். Then it will become another film altogether. So we want to keep this brand. We want to stick to this brand. மாற அவசியம் இல்லைன்னு தோணுதுங்க சார். அதே வந்து அதுதான் ரிலேட் பண்ணிப்பாங்க, அதுதான் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதோட விஷயங்களோட ஞாபகப்படுத்தியும் பார்க்கலாம், இந்த படத்தை வேறு மாதிரி தனியாகவும் பார்க்கலாம். ஸோ சிங்கம் சீக்வலில் வந்து அதுதான் ஸ்பெஷாலிட்டின்னு கூட சொல்லுவேன். நாட் நெசர்லி இட் ஷுட் பி அ சீக்வல். சிங்கம் 2 தனியாகவே வந்து அது பேசப்படும், தனியாக பார்த்தாலும் வந்து அது ரொம்ப திருப்தியை கொடுக்கும். நாட் நெசர்லி இட் ஷுட் பி அ சீக்வல், பட் இட்ஸ் ஆல்சோ அ சீக்வல். இல்ல அந்த கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இல்ல இல்ல ஒரு ப்ரொமோஷன் இருக்கு, வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் இருக்கு. ஸோ அங்க போய் எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்றதான் கதை. நிச்சயமாக இருக்கு சார். அது காவல்துறை நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட கலந்துரையாடி அவங்களோட அட்வைஸும் கேட்டுக்கிட்டு அப்படிதான் அது நடந்திருக்கு. ஸோ அதை மீறி சினிமாங்கிறதுக்காக வந்து எல்லா கோடியும் எல்லையும் தாண்டி பண்ணல. இதோட துரசிங்கோட ஸ்பெஷாலிட்டியும் அதான் நினைக்கிறேன். என்னதான் பண்ணாலும் வந்து அதுல ஒரு 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 ரியாலிட்டி இருக்கும், ஒரு லாஜிக் ரொம்ப தாண்டி போகாத ஒரு விஷயம் வந்து கடைசியில் இருக்கும். ஸோ நிறைய காவல்துறை நண்பர்களோட கேட்டு ஒரு சின்ன சின்ன பேட்ச்ல இருந்து யூனிஃபார்ம்ல இருந்து அது பார்த்து அதுக்கான சிரமங்கள் கண்டிப்பா எடுக்கப்பட்டிருக்கு. நான் எங்க ஓடி போற சொல்லுங்க. இல்ல சார், அது ரூமர் சார், ரொம்ப தப்பான ரூமர். அது அப்படியே ஒரு சம்பந்தமே கிடையாது. அது எங்கிருந்தோ இல்ல, நிறைய அவ்வளவு வசதியும் அவ்வளவு நேரமும் இல்லை சார். சும்மா வாங்கி போட முடியாது. அது சும்மா வாங்கி போட்ட இது ரியல் எஸ்டேட்டோ இல்லாட்டி மரமோ கிடையாது, தானா வளர்றதுக்கு போறதுக்கு. அதை பொறுப்பா பார்த்துக்கணும், அதுக்கான குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நிச்சயமாக அது இல்லை சார், அது ஒரு பெரிய ரூமர். அது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நிறைய டைரக்டர்ஸ் நிறைய நண்பர்களே வந்து அட்மிஷன் எல்லாம் கேட்டாங்க, என்னடா புது கதையா இருக்குன்னு கேட்டேன். நிச்சயமா சார், அப்பா பண்ணது அப்புறம் அகரம் ஆசை இருக்கு, நிச்சயமாக ஆசை இருக்கு. பட் வெறும் பணமும் வெறும் ஒரு சின்ன ஒரு பேரும் இருந்தால் மட்டும் பத்தாது. அதுக்காக உட்காரணும், அதுக்காக உழைக்கணும், அதுக்காக நேரம் செலவு பண்ணணும். ஏன்னா ஒரு 1000-1500 ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. அது சும்மா ஒரு பேருக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சோம், ஒரு போர்டு போட்டோம், ஃபீஸ் வாங்கணும்னு அது பண்ண முடியாது. அதுக்காக பொறுப்பாக உட்காந்து நேரம் செலவச்சு பண்ணணும். அந்த நேரம் என்னால் ஒதுக்கும் போது எனக்கு நிச்சயமா அதுக்கான ஆசை இருக்கு.